ஜூலை 23 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன டைம் தான் கார்த்திக் தீபா இவங்க 2 பேருக்குமே கல்யாணம் நடக்கையில் நம்ம இருந்து பார்க்க முடியாம போச்சு. நமக்காகவே கடவுள் 2ஆம் தரமா கல்யாண ஏற்பாடை செய்ய வச்சிருக்கிறாரு. இந்த கல்யாணத்துல கார்த்திக்கு நம்ம எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டோமோ அதே மாதிரியே இந்த கல்யாணத்தை கிராண்டா நடத்தணும் அப்படின்னு அபிராமி ரொம்பவே ஆசைப்படுறாங்க. அதனால எல்லா ஏற்பாடுமே ரொம்ப கிராண்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தீபாவுக்கு ஒரு கல்யாண புடவை எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தீபாவை கூட்டிட்டு கடைக்கும் போறாங்க. அங்க போயிட்டு தீபாவுக்கு பொருத்தமான ஒவ்வொரு புடவையா செலெக்ஷன் பண்ணி ஒரு புடவையும் வாங்குறாங்க. அதுக்கப்புறமா தீபாவை கூட்டிட்டு நகை கடைக்கு போறாங்க. அத்தை எதுக்குதே எனக்கு நகையெல்லாம், எனக்கு எங்க அப்பா அம்மா வாங்கி கொடுத்த நகையே நிறைய இருக்குது, அதுவே போதும் அத்தை, அதுவே நான் போடாம தான் வச்சிருக்கிறேன், இந்த நகையெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன தீபா, என்னோட உயிரை காப்பாத்துறதுக்கு நீ உன் உயிரையே பணையம் வச்சிருக்கிற, நீ என்னை ஒரு அம்மா மாதிரி நினைக்கிறல்ல, நான் உன்னை ஒரு பொண்ணு மாதிரி தான் நினைக்கிறேன். ஒரு அம்மா தான் பொண்ணுக்கு எடுத்து கொடுக்குறப்ப பொண்ணு எப்படி வேண்டான்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நீ மறுக்கவே கூடாது. நான் என்ன வாங்கி கொடுத்தாலும் இந்த கல்யாணத்துல நீ அதை போட்டுக்கிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தீபாவுக்கு நிறைய நகைகளையும் பார்த்தீங்கன்னா அபிராமி எடுத்து கொடுக்குறாங்க. சரி தீபா, நம்ம வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு போயிட்டு அங்கே கல்யாண ஏற்பாடு எல்லாமே எப்படி தடபுடலாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம போய் வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியும் தீபாவும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ தீபாவுடைய கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கிறதுக்கு நானும் இந்த வீட்டில் ஒரு ஆளாக இருந்து வேலை செய்ய போகிறேன். ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு கல்யாணத்தில் என்னால் கலந்துக்க முடியாமல் போச்சு. நான் பார்க்குறதுக்காகவே 2ஆம் தரமாக இவளுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இதையும் நான் மிஸ் பண்ணக்கூடாது. அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்து அவள் கூடயே எல்லா வேலையுமே நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே மீனாட்சி, மைதிலி இவங்க 2 பேருக்குமே பயங்கர கோபம் வருது. இவளை வீட்டை விட்டு அனுப்பலான்னு பார்த்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கிறா. இவளை நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தீபாவுடைய கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனை பண்ணட்டும், அதுக்கப்புறம் அவளுக்கு இருக்குது வேட்டு அப்படின்னு மீனாட்சி பயங்கர கோபமாக மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் ரம்யா மைதிலியையும் மீனாட்சியையும் பார்க்குறாங்க. என்னையவா இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைக்கிறீங்க? அடிக்கடி என்கிட்ட நோஸ் கட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த கல்யாணத்தை நான் எப்படி நடக்க விட்றேன்னு மட்டும் பாருங்க. எப்படியும் கார்த்திக் கட்டுற தாலி அது என் கழுத்தில் மட்டும்தான் ஏறணும். தீபா கழட்டி வச்ச தாலி அது அவள் கழுத்துக்கு ஏறவே கூடாது. அதுக்கான எல்லாத்தையுமே நான் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். ஒரு இன்ச்சு கூட என் கண் அசைவில் இருந்து தீபா கார்த்திக்குடைய கல்யாணம் நல்லபடியாக நடந்துடாது. அதை நான் விட போகிறதும் கிடையாது. இருக்குதுடி உங்கள் 2 பேருக்குமே. நாளைக்கு தீபாவுடைய கல்யாணத்துக்கு உங்கள் 2 பேருக்கு நான் வைக்கிறேன் பெரிய ஆப்பா அப்படின்னு ரம்யா அவங்க மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்குறாங்க. இன்னொரு பக்கம் ரம்யா தான் தீபாவை ஏதாவது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு கார்த்திக்கு முழுமையாகவே சந்தேகம் இப்போ ரம்யா மேலே தான் இருக்குது. அதனால் ரம்யா உண்மையாலுமே தப்பு பண்ணியிருக்கிறாங்களா, இல்லை ரம்யாவுடைய பேரை வேறு யாராவது மிஸ்யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்களா அப்படிங்கிறத தெளிவாக ஆதாரத்தோட கண்டுபிடிக்கிறதுக்காக முழு முயற்சியாக அதில் இறங்கியிருக்கிறாங்க.